அப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படுது. இதுதான் இங்கே தான் ஆரம்பிக்குது. ஸோ அது இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒன்று ஒன்றா அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். பொருளாதாரம் தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா எப்படி அவங்க வந்து மீள முடியும்? வாயுக்கு போகிற அந்த டயக்னல் அடிச்சிங்கன்னா அந்த பாகம் வந்துட்டு பெண்கள் கூடியவங்க. அவங்களுக்கு அங்கே பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு 50 ரூபா ஜாஸ்தி போச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் கூட கொடுத்துருங்க. கர்மா உங்கள் கர்மா அவன் வாங்கிக்கணும். நீங்கள் கர்மா விட்டு தப்பிச்சிடுங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். 2 மாதத்தில் உங்கள் லைஃப் மாறுதா இல்லையா பாருங்க. இப்போ வந்து ஒரு வருமானம் சம்பாதிக்கக்கூடிய லெவலில் இல்லைன்னா அந்த குடும்பத் தலைவர் என்ன பண்ணுறாரோ, என்ன பாதிப்போ அது அந்த குழந்தையும் அந்த பையனும் பாதிச்சு தான் ஆகணும். அந்த இடத்துல தவறான இடத்துல நீச்சத்தில் வந்துட்டு வாசல் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வச்சா என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா, அந்த வீட்டோட இந்த பாகம் வந்து பெண்களுக்கு உரியதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வீட்டில் வந்து ஒரு திருமணம் ஆகக்கூடிய வயதில் ஒரு பெண் இருந்தாங்கன்னா அந்த பெண் வந்து தவறான ஒரு பாதைக்கு போயிடுவாங்க. காம்பவுண்ட் வால் போட்டாச்சுன்னு சொன்னால் நம்மளை எல்லைக்குள்ளே வந்துடுறோம், அதனால் வந்து பின்னாடி இருக்கிறது பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாமே தவிர, ஆனால் அது கண்டிப்பாக பாதிப்பு கொடுக்குது. ஏன்னா நான் பார்த்துருக்கேன் ப்ராக்டிக்கலாக. அது மாதிரி மேற்கு சைட்லேயும் அந்த சைட்லேயும் அந்த கார்னரில் உங்களுக்கு பள்ளம் வந்துச்சுனாலோ ஒரு கிணறு இருந்தாலோ பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறது என்னென்னா, அந்த அம்மா வாழ்த்தோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அது மிகப்பெரிய எஃபெக்ட். நீங்கள் இதை உடச்சி ஜன்னல் வைக்கிறீங்க பாருங்கள், அதை விட பெருசாக வேலை செய்யும். அதனால் இதை பண்ணுங்கம்மா அப்படின்னு அந்த குடும்பத் தலைவருக்கு அட்வைஸ் கொடுத்தேன். இவருக்கு என்ன பண்ணுவேன்னா, டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே எதிர்கொள்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரமின்மை. ஏன்னா அவசரமாக நம்ம எல்லாரும் பொருளாதாரத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். அதனால நமக்கான நேரத்தை நம்மளாலே கொடுக்க முடியாத போது நம்மளை நம்பி இருக்கவங்களுக்கும் நாம நேரம் கொடுக்கறது இல்லை. அதனாலவே வந்து குடும்ப பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கும் இடையே பிரச்சனைகள், குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையேயான பிரச்சனைகள், முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது உறவுகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கவே நேரம் இல்லாத ஒரு காலமாக மாறி வருகிறது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கு அப்படிங்கிறத நம்மளுடைய வாஸ்து நிபுணர் ஜி நாராயணன் ஐயா அவர்கள் இன்னைய நிகழ்ச்சியில தர போறாங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா வணக்கம். குறிப்பிட்டது போல நேரம் இல்லை. ஆமா, அதாவது நாம செய்யற தவறு என்ன, நாம செய்யற சரி என்ன அப்படின்னு நம்மளை நாமளே ஆராய்ச்சி பண்ணி பாக்குறது கூட நமக்கு நேரம். நம்மளை புரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம அடுத்தவங்களை புரிஞ்சுக்க முடியும். அப்போ இன்னைக்கு குடும்ப பிரச்சனைகள் அப்படிங்கிறது பெருகி வருது. அதிலும் குறிப்பாக கேட்கக்கூடாத ஒரு வார்த்தையாக மாறி வர ஒரு வார்த்தை விவாகரத்து. கண்டிப்பா எடுத்தோன்னு ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு, நான் பாட்டு நீ ஏன் வேலையை பாக்குற நீ பாரு. கண்டிப்பா அது எப்படின்னும் போது அவங்களுக்குள்ளாக இருக்கிற தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இந்த வார்த்தையை அதிகபட்சமாக வீட்டுல எல்லாரும் பயன்படுத்தாரு. கண்டிப்பா இதுல மிக முக்கிய பிரச்சனையாக பார்க்கப்படுவது நம்ம இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கறது ஒரு புதிய தலைமுறை. அந்த தலைமுறையை வந்து நாம இன்னைக்கு ஆரோக்கியமா தரமா அப்படின்னா இல்லை. கண்டிப்பா ஏன்னா அவங்களுக்குடனான அந்த கருத்துக்கு நம்ம பேசுறதுக்கான டைமையே ஒதுக்குறது. நிச்சயமா இந்த குடும்ப பிரச்சனைகளுக்கும் திசைகளுக்கும் சம்பந்தம் இருக்கா? கண்டிப்பா இருக்குமா. ஒரு குடும்ப பிரச்சனை வந்து இந்த திசையில் வந்து தவறு இருக்கிறதுனால தான் வந்து பிரச்சனையே வருது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி ஆண்களுக்கு உண்டான திசை வந்து ஈசானியம், நிருதி, அந்த டயகனல், அங்கே வர பிரச்சனைலாம் வந்துட்டு ஆண்களுக்கு உண்டான பிரச்சனை. அக்னியிலிருந்து வாயுக்கு போகிற அந்த டயகனல் அடிச்சிங்கன்னா அந்த பாகம் வந்துட்டு பெண்களுக்கு உரியவங்க. அவங்களுக்கு அங்கே பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. இதில் இந்த குடும்பத்தில் மொத்தத்தில் பிரச்சனை வருதுன்னு சொன்னால் திரிய நம்ம பழைய இதை தான் சொல்ல வேண்டியது வருது. நம்ம இந்த ஈசானம் சொல்லக்கூடிய வட கிழக்கு அந்த பாகம் வந்துட்டு அடப்பட்டு இருந்தாலே முதல்ல உங்களுக்கு பொருளாதாரத்தை நிறுத்திடும். பொருளாதாரம் நின்னாலே எல்லாம் நின்ன மாதிரி தான் உங்களுக்கு. அதுதான் முக்கியமே, வாழ்வாதாரமே அதுதான். அப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படுது. இதுதான் இங்கே தான் ஆரம்பிக்குது. ஸோ அது இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒன்று அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். பொருளாதாரம் தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா எப்படி அவங்க வந்து மீள முடியும்? இது ஒரு இது. அடுத்தது நம்ம நிருதியில் வந்துட்டு பிரச்சனைனா அவங்க வந்து மாஸ்டர் பெட்ரூமு அங்கே தான். அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் இல்லைன்னா அங்கேயும் வந்துட்டு பிரச்சனை எல்லாமே கிரியேட் ஆயிரும்.
அங்கே வந்து அதை வெட்டுப்படுறது, இல்லை பள்ளம் இருக்கிறது, நிறுதியில் ஒரு கிணறு இருக்கும். இப்போ நம்மளதே இருக்காது கிணறு, பக்கத்தில் கிணறு காவா போயிட்டுருக்கும், அது கூட இந்த பாதிக்கும். இப்போ நம்ம ஒரு காம்பவுண்ட் வால் போட்டாச்சுன்னு சொன்னால் நம்மளை எல்லைக்குள்ளே வந்துடுறோம், அதனால் வந்து பின்னாடி இருக்கிறது பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாமே தவிர, ஆனால் அது கண்டிப்பாக பாதிப்பு கொடுக்குது. ஏன்னா நான் பார்த்துருக்கேன் ப்ராக்டிக்கலாக. அது மாதிரி மேற்கு சைட்லேயும் அந்த சைட்லேயும் அந்த கார்னரில் உங்களுக்கு பள்ளம் வந்துச்சுனாலோ ஒரு கிணறு இருந்தாலோ உங்களுக்கு வந்து அவங்க கணவன் மனைக்குள்ளே அந்த அந்யோன்யம் போயிடுது, அங்கே குழந்தை பாக்கியம் போகுது. இதனால் இப்படி ஒரு குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வருது. அதை தாண்டி நம்ம இங்கே அக்னிக்கு வந்தோன்னு சொன்னால் அங்கே குறைபாடு இருக்கிறதுனால அவங்களுக்கு உடல்நல குறைவு வருது. உடல்நல குறைவு வந்து அதனால் வந்துட்டு அவங்களுக்கு குடும்பத்தில் அங்கேயும் பிரச்சனை வருது, ஒரு கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள. இந்த மாதிரி இது வட மேற்கு பக்கம் வந்தீங்கன்னாக்கா வாயு மூலைன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல தவறான இடத்துல நீச்சத்தில் வந்துட்டு வாசல் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வச்சா என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா அந்த வீட்டோட இது அந்த பாகம் வந்து பெண்களுக்கு உரியதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வீட்டில் வந்து ஒரு திருமணம் ஆகக்கூடிய வயதில் ஒரு பெண் இருந்தாங்கன்னா அந்த பெண் வந்து தவறான ஒரு பாதைக்கு போயிடுவாங்க. அதாவது ஒரு காதல் திருமணம், இல்லைனா யார் கூட அது ஓடி போகிறது, இது ரெண்டும் நடக்கலைனாக்கா ஒன்று ஃபாரின் அமுச்சு விட்ருவாங்க. ஆகும்போது அப்பா அம்மாவோட இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பண்ணும். அதே மாதிரி ஆண்களுக்கு வந்துட்டு இந்த ஈசானிலேருந்து பிரச்சனை வருதுன்னு சொன்ன இந்த படிக்கட்டு இல்லை ஸ்டேர் கேஸு இந்த மாதிரி வரும்போது ஆடப்படுறது இதெல்லாம் வந்துச்சுனாக்கா ஆண்களை பாதிக்கிறது. அந்த இடத்துல வச்சுன்னா ஆண் பிள்ளையை வந்து அங்கே தூக்கிறோம். இதே மாதிரி ஒன்று ஃபாரின் போயிடுவார், இல்லைனாக்கா ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை ஓரளவுக்கு அப்படி இப்படி ஓடிடும். கல்யாணம்னு ஒரு முடிவு பண்ண உடனே அவர் உடனே ஃபாரின் போயிடுவார் மனைவியோட. இல்லைன்னா சண்டை போட்டுவிட்டு தனி கொடுத்துன்னு போயிடுவார் ஆண் பிள்ளை, அதாவது இந்த தலைப்பிள்ளை, அந்த வீட்டோட தலைப்பிள்ளை. இதுக்கு நடக்கும் ஈசானியத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா. இந்த மாதிரி இந்த டிசைனில் வந்துட்டு இந்த மாதிரி தவறு இருக்கிறதுனால தான் குடும்பத்தில் குழப்பமே வர்றதே திசையை வச்சு தான். இது வந்து 100% கண்டிப்பாக நடக்கணும். இப்போ பிள்ளைகளே வீட்டில் வந்து இப்போ ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை 2 பேர் இருக்காங்க அப்படின்னா இப்போ கணவன் மனைவிக்கான அந்த வாஸ்து அப்படின்றத பார்க்கணும். இப்போ பிள்ளைங்களே ஒரு கண்டிப்பா, அதாவது ஒருத்தர் சண்டை போட்டு இப்போ அவர் குடும்ப தலைவனும் அவங்க தான் முக்கியம். ஆனால் அதில் சேர்ந்ததுனால அவரோட பிள்ளைக்கும் அது வரும். இப்போ தான் சொன்னேன், ஒரு தலைப்பிள்ளைக்கு வரும். அடுத்தது அதாவது அவருக்கு முதல்ல வரும், அடுத்த ஒரு தலைப்பிள்ளைக்கு தலசன் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதே மாதிரி பெண்களுக்கும் அவங்களுக்கு வர பாதிப்பு பெண்ணுக்கு வரும், அவங்களோட தலசம் பெண்ணுக்கும் வரும். அது பிள்ளைங்களை பாதிக்கும். அவங்க நல்லா இருந்தால் தானே அங்கே பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இப்போ அவங்க பாதிச்சிட்டாவே அவர் தான் தலைவர், அவரால் தான் பொருளாதாரமே இருக்குது. அவரே பாதிச்சாருன்னா அப்புறம் அந்த எல்லாரும் சேர்ந்து தானே பாதிக்க போகிறாங்க. குழந்தைங்களும் பாதிக்க தானே செய்யும். கண்டிப்பாக அது உண்டு. அது இப்போ கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து நம்ம இப்போ கணவனுக்காக ஜாதகத்திற்கான திசையிலுடைய அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதே வந்து அவருக்கு பெண்ணு, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களாம்மா, அந்த இடத்துல வந்துட்டு இப்போ பையனை பாதிக்கும். அந்த ஈசானத்தில் இருந்துச்சு சொன்னேன். பையனே இருக்காது சில குடும்பத்தில், பெண்ணு தான் இருக்கும், பெண் பிள்ளைகள் தான் இருப்பாங்க. அப்போ அங்கே எப்படி பாதிக்குமா? அங்கே பெண்ணை பாதிக்காது. ஆனால் அந்த பெண்ணுக்கு மனம் முடிக்கும் போது அந்த மருமகன் வராரு இல்லையா, அவரை பாதிக்கும். அட்லீஸ்ட் அவர் கல்யாணம் பண்ணிட்டு அவர் வெளியில் போயிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. சில நேரத்தில் வந்து பெண்கள் ஆண்கள் இல்லாத பாதுகாப்பு இல்லாத இதுவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்துட்டு இருந்து பாதுகாப்பாங்க அந்த குடும்பத்தையும். நிறைய பேர் நம்மளும் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இருந்தால் அவரை பாதிக்கும். எப்படினாலும் ஒரு ஆணை ஆமா ஆமா, அதாவது அந்த பாகம் வந்து ஆண்களுக்குரியது. இப்போ அதுதான் ஐயா கேள்வி. இப்போ வந்து கணவன் மனைவி 2 பேர் இருக்கிற வீட்டில் இப்போ கணவனுக்கான ஜாதகம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வாஸ்துகள்லாம் சரியா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இது சம்பாதிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க நம்ம அதே பிள்ளைகள், அவங்க வந்து மாறிடும். ஏன்னா அவங்க நம்பி இருக்க மாட்டாங்க. இப்போ சாப்பாடு இல்லாமல் இருக்குது, அவங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா பையன் இருக்க மாட்டான். அவன் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை காரணத்தில் ஒரு சண்டை போட்டு வெளியே போயிடுவான், போயிட்டு ரூம்மேட்டு கூட தங்கிடுவான். அப்போ அவனை அதை பாதிக்காது. இப்போ வந்து ஒரு வருமானம் சம்பாதிக்கக்கூடிய லெவலில் இல்லைன்னா அந்த குடும்பத் தலைவர் என்ன பண்ணுறாரோ, என்ன பாதிப்போ அது அந்த குழந்தையும் அந்த பையனும் பாதிச்சு தான் ஆகணும். திசைகளில் இருக்கிற பாதிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு கணவனையும் பாதிக்கிறது, மனைவியும் பாதிக்கிறது, பிள்ளைகளையும் பாதிக்கிறது. கண்டிப்பா. அப்போ அவங்களுடைய சுயமா சம்பாதிக்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க வெளியே போயிட்டாங்க அப்படிங்கும்போது அந்த பாதிப்பு இல்லாமல் அவங்க. ஆனால் ஐயா குறிப்பிட்டது போல அந்த ஆண்மகனை பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த வீட்டில் இருந்ததுன்னா ஆண்மகன் இல்லைனாலும் மருமகனாக வரக்கூடியவரையும் பாதிக்கும். கண்டிப்பா. ஏன்னா இது வந்துட்டு நான் வந்து சும்மா வாஸ்துவில் ரீதியாக தெரிஞ்சுக்கிட்டு இதை நான் பேசலை, அனுபவ ரீதியாக தெரிஞ்சுக்கிட்டது. இதெல்லாம் அனுபவ ரீதியாக நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி அப்படி இருக்கும்போது இவங்க போயிட்ட உடனே இவங்கள பாதிச்சிருச்சோ அப்படின்னு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் இதை சொல்கிறோம். நம்ம சில இப்போ என்னோட நண்பர்கள்லாம் பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க, அது எல்லாமே கலந்து பேசுவோம். அந்த மாதிரி பேசும்போது அவங்ககிட்ட நம்ம கற்றுக்கிறது தானே. நம்மளும் டைரெக்டாகவும் பார்க்குறோம்,
சில அவங்களோட மூலயமா வர சில அனுபவங்களையும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம வந்து வீட்டில் ஒரு பகுதி நமக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, இது ஆண்களை பாதிக்கும் அப்படின்னும் போது நம்ம வீட்டில் ஆண்கள் இல்லைனாலும் நம்ம ஆண்கள் வருவாங்க. இப்போ பெண் இருக்குன்னா மருமகன் வருவார் அப்படின்னும் போது நம்ம அதை சரி செய்துதான். கண்டிப்பாக. இப்போ பெண் இருக்காங்க அப்படின்னும் போது ஒரு மருமகன் வராரு, ஆண் இருக்காங்கன்னு ஒரு மருமகள் வராங்க. கண்டிப்பாக. அப்போ எப்படினாலும் நாம நம்மளை வந்து சமாதானப்படுத்திக்காம வீட்டை சரி செய்து இதுதான் என்னுடைய இதுவே. அதுதான், அந்த பரிகாரம்லாம் கிடையாது, வீட்டை சரி பண்ணிடுங்க. சரி. இப்போ பரிகாரங்கள்னு சொல்லும்போது ஐயா முதல்ல குறிப்பிட்டிருந்தீங்க, இந்த வாஸ்துல வந்து ஒரு அறிவியல், அதுல பரிகாரம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அப்படின்னு. ஆனாலுமே எல்லாத்துலயுமே இயற்கையின் படைப்பு பற்றி இன்பம் துன்பம், நல்லது கெட்டது இரண்டு உண்டு. நிச்சயமா இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா விஷயத்துங்களும் இரண்டு உண்டு. கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கணும் இல்லைங்களா? ஒரு தவறை செய்வதற்கான ஒரு வழி. அது மாதிரி ஏதாவது உங்களுடைய இந்த வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் அனுபவத்தின் வாயிலாக தெரிஞ்சுக்கணும். அதுதான் இப்போ பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்கறது என்னென்னா, ஒரு கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு 9 வாரம் போயிட்டு இந்த விளக்கு போட்டு வாங்க, அப்புறம் ஒரு 108 தேங்காய் உடைங்க, இப்படின்றது பரிகாரம் நான் யாருக்குமே கொடுக்குறதே இல்லை. நான் கொடுக்குற பரிகாரம் என்னன்னு பார்த்தா, அங்கே போயிட்டு உட்காந்துட்டு நான் நேராக போன உடனே ஃபஸ்ட்டு நேராக போய் ஆஸ்துவெல்லாம் நான் பார்க்குறதே இல்லை. பார்ப்போம், முதல்ல ஈசானியை பார்த்துருவோம், அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறேன். ஒரு இந்த குடும்ப தலைவன்கிட்ட அந்த குடும்ப தலைவிக்கிட்டையும் பேசுகிறது தான். இப்போ அந்த அம்மா ஒன்று சொல்லுவாங்க, இவர் ஒன்று சொல்லுவார். இதெல்லாம் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்க என்ன நிலையில் இருக்காங்க, பொருளாதார நிலைமை என்ன, ஏன் அப்படி ஆச்சு அப்படிங்கிறது அவங்ககிட்ட பேசும்போது சில பேர் வந்து போன உடனே சில வாசனை பொருள்லாம் வந்து போனோடனே சொல்லிடுவாங்க, உன் பொண்ணு வெளியே போயிட்டுருக்குமே, இல்லை உன் பையன் உன்னை ஃபாரின் போயிட்டுருப்பானே அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓரளவுக்கு நானும் அதை கணிப்பேன், ஆனாலும் அதை நான் பேசுகிறது இல்லை. ஏன்னா அப்படி சொல்லி நம்ம ப்ரமோட் பண்ணிக்க வேண்டாம், ஏன்னா சில இதில் தவறாக கூட இருக்கும். இல்லை என் பையன் நல்லபடியாக எங்கே தான் இருக்கிறேன் அப்படின்வார். அதனால் அவங்ககிட்ட பேசுவேன், நமக்கு தெரியும் பிரச்சனைகள் இருக்குதுன்னு. அதனால் ஓரளவுக்கு நம்ம அவங்ககிட்ட எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பக்காவாக அவங்களுக்கு ஒரு தீர்வு கொடுத்துடலாம். அப்போ கிளீனாக நம்ம எதுக்கு இதெல்லாம் கேட்கலாம், அப்படி உட்காந்து பேசிடுவேன். அதில் சில இதில் நெகட்டிவ் தாட்ஸ்லேயே இருப்பாங்க சில பேர். அந்த அம்மா நாளைக்கு என்ன கணவர் அப்படி பண்ணிட்டாரு, நிறைய நஷ்டமாயிட்டாரு அப்படின்னு. இதையெல்லாம் ஓரளவுக்கு நான் மைண்டில் ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ரவுண்டு போயிட்டு அந்த வீட்டையெல்லாம் பார்த்துட்டு இங்கெங்கே குறை, இவங்களுடைய இப்போ இவங்க பேசுகிறதெல்லாம் வச்சுட்டு இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கும். பார்த்துட்டு வந்துட்டு இந்தம்மா பெருசாக ஒன்றும் குறை இல்லைங்கம்மா, சின்னது தான் இருக்குது, சின்னது தான் இருக்கும், அங்கே பெருசாலாம் இருக்குது, மேஜரெல்லாம் இருக்காது அங்கே. அதில் இதை மட்டும் பண்ணிக்கோங்க, ஆனால் முக்கியமாக மாற்ற வேண்டியது வீடு இல்லை உங்கள் மனசை அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சார் பண்ணணும், பரிகாரம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, உங்களால் முடிஞ்சது யாராவது 2 பேருக்கு வயசானவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அப்புறம் இந்த காய்கறிலாம் வாங்க போகிறீங்க மார்க்கெட்டுக்கு, ஒரு 30 ரூபா 40 ரூபா காய்கறி அடித்து பிடிச்சி ஒரு 5 ரூபா 10 ரூபா கம்மி பண்ணி வாங்குறீங்க, ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. கேட்குற காசு கொடுத்துட்டு வந்துடும். ஒரு வயசான அம்மா எங்கேருந்தோ வாங்கிட்டு வந்து விற்குது, வெயிலில் உட்காந்து விற்குது, ஒரு தர்மம் கேட்டால் 10 ரூபா ஈஸியாக போட்டுடுறீங்க. யாராவது கேட்டால் அந்த 10 ரூபாய் அந்த அம்மாவுக்கு இப்போ தர்மப்பட தான் நினச்சி 30 ரூபா ப்ளஸ் 10 40 ரூபா கொடுத்துட்டு வாங்களேன், அந்த அம்மா வாழ்த்தோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. அது மிகப்பெரிய எஃபெக்ட். இங்கே இந்த உடச்சி ஜன்னல் வைக்கிறீங்க பாருங்கள், அதை விட பெருசாக வேலை செய்யும். அதனால் இதை பண்ணுங்கம்மா அப்படின்னு அந்த குடும்பத் தலைவிக்கு அட்வைஸ் கொடுப்பேன். இவருக்கு என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப தொய்ந்து போயிருப்பேன் மனநிலை. எல்லோரும் கொண்டு தான், மனுஷன் தானே. இந்த மாதிரி பொருளாதாரம் போச்சுனாவே எல்லாமே வந்துடும். அப்படி வரும்போது அவர்கிட்ட என்ன குறைபாடு இருக்குதுன்னு பேசி கொஞ்சம் கவுன்சிலிங்கும் பண்ணுவேன் நான். அதன் முறையில் அவருக்கு பேசி இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி போட்டேன், இந்த மாதிரி நஷ்டம் ஆச்சு, ஏன் ஆச்சு, எப்படி ஆச்சு, என் நண்பரை நம்பி போட்டேன், உங்கள் நண்பருக்கு அதில் அனுபவம் இருக்குதா, இல்லை நண்பருக்கு அனுபவம் இல்லாத வச்சு எப்படி நீ நம்புறேன், இல்லை அவர் ஏமாற்ற அவர் உங்களை ஏமாற்ற மாட்டார், அவர் ஏமாறலாமே, உங்களை அவர் ஏமாற்ற மாட்டார். அவர் ஏமாந்தார்னா நீங்கள் தான் நம்புறீங்க, முதல் உங்களுக்கு. இது மாதிரிலாம் பண்ணாதீங்க. காரணம் என்னென்னா, வடகிழக்கு அடப்பட்டிருக்கும், மூளையே வேலை செய்யாது, எது கரெக்டு எது தப்புன்னு தெரியாது. அதனால தான் பொருளாதார பிரச்சனையை. ஸோ அப்போ அவருக்கு வந்து போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெடி ஆகிடுச்சு, எல்லாம் கிளியர் ஆகிடும் உங்களுக்கு வாழ்க்கையில், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கவலைப்படாதீங்க. இன்னும் 2 மாதத்தில் நீங்கள் பிரமாதம் வர போகிறீங்க. நீங்கள் அதை கொஞ்சம் மட்டும் கரெக்ட் பண்ணிட்டுங்க, வேறு ஒன்றும் பெருசாக எரர் இல்லை. 2வது உங்களை மாற்றிக்கோங்க, உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க, இன்னொருத்தரை நம்பி எதுவும் பண்ணாதீங்க, ராங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, பணத்தை கையில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணுங்கள். மாறும்போது நீங்கள் மாற்றிக்கோங்க. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு கோயிலுக்கு போகணுன்னு போகிறீங்க, உங்களோட கர்மாவை கழிக்க தான் போகிறீங்க, இப்போ மாலை கேட்குறீங்க, உடனே 300 ரூபா சொல்கிறான், 100 ரூபா தெரியான்னு கேட்குறீங்க, பண்ணாதீங்க. அதெல்லாம் மாலைக்காரங்களாம் எனக்கே தெரியும், 2 மடங்கு தான் வைப்பான். அவன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுங்க போயிட்டு, ஐயா நான் மாலைக்கு வந்து சாமிக்கு வாங்கி போகிறேன், உன்னோட உழைப்பு இதில் வந்துட வேண்டாம், என்ன சொல்கிறே கொடுத்துட்றேன், கரெக்டாக சொல்லு இப்படின்னு மட்டும் சொல்லி பாருங்கள். அவன் கரெக்டாக சொல்லுவான். அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு 50 ரூபா ஜாஸ்தி போயிடுச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் கூட கொடுத்துருங்க. உங்கள் கர்மா அவன் வாங்கிக்கணும், நீங்கள் கர்மா விட்டு தப்பிச்சிடுங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். 2 மாதத்தில் உங்கள் லைஃப் மாறுதா இல்லையா பாருங்கள். வாஸ்து கரெக்டு ஒர்க் பண்ணுது,
கூட இதை பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா அதுக்கு வந்து ஒரு பாலிஷ் பண்ணுற மாதிரி இதை பண்ணுங்க. அந்த மாதிரி இப்போ நிறைய பேர் மாறி இருக்குது வாழ்க்கையில். இது வந்து ரொம்ப ஒரு நிறைய பேர் அதை பண்ணியிருக்காங்க. நம்ம சொல்லி நிறைய மாற்றத்தையும் சொல்லியிருக்காங்க, இது மாறி இருக்குது அப்படின்னு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 100% வாஸ்து பண்ணிவிட்டு இவங்களுடைய மனசை மாற்றிக்காமல் கேரக்டரை மாற்றிக்காமல் இருந்தால் அது கொஞ்சம் மாற்றி விடும். அந்த வீடு வந்து வாஸ்து பண்ணிட்டதுனால மாற்றும், டைம் ஜாஸ்தி எடுக்கும். நம்ம இதை பண்ணாங்கன்னா குயிக்காக சேஞ்ச் பண்ணி விட்ருவாங்க. அது கண்டிப்பாக உண்டு. அதுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை, அதுதான் உண்மை. அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை மட்டுமல்ல, எண்ணம் போல் இல்லறமும் கூட. நிச்சயமா கண்டிப்பாக எண்ணங்கள் தூய்மையானதாக இருக்கணும். நம்ம செயல்ல எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நல்லவர்களாக கண்டிப்பாக நிச்சயம். அதே மாதிரி நானும் அவங்களுக்கு நிறைய சொல்லிட்டு வரேன். இந்த துப்புரவு தொழிலாளர் இருக்காங்க இல்லைங்களாம்மா, அவங்கள ரொம்ப நம்ம மதிக்கணும். காரணம் என்னென்னா, காலையில் நமக்கு முன்னாடி எழுந்து நகரத்தையே சுத்தம் பண்ணி வச்சிடுறாங்க. அவங்கள நம்மளை மதிக்கிறதே இல்லை. நம்மளாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்கள மட்டும் அவங்க இல்லைன்னா அந்த ஊர் என்ன ஆகும்? நம்ம வீட்டு குப்பையே கொஞ்சம் இதுவாக இருந்துச்சுன்னா லெஃப்டில் தான் எடுத்து போடுறோம். ஆனால் அவங்க 2 கையால் எடுக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கும்பிடணும் அவங்களெல்லாம், எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதை தான் நான் சொல்லுவேன். அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, மரியாதை நடத்துங்க, வெளியே நிற்க வச்சு பேசாதீங்க, உள்ளே கூப்பிட்டு ஏதாவது கொடுங்க. இதெல்லாம் பண்ணுங்கள், கண்டிப்பாக மாறும் பாருங்கள் உங்கள் வாழ்க்கை அப்படின்னு. அதை நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. நம்ம சொல்லும்போது அவங்கள அப்போவே ரியலைஸ் பண்ணியிருக்காங்க, கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது அப்படின்னு. அதே மாதிரி சில பேர் டிப்ரெஷனில் இருப்பாங்க. ஏதோ ஒரு நஷ்டத்தை அடைஞ்சிருப்பார் அவரோட கணவர். 5 லட்சம் போயிடுச்சு, போனது இன்னும் வரல அப்படின்னு. அப்போ அவங்ககிட்ட அதான் சொல்லி, நீங்கள் இதே நினச்சிட்டு இருந்தாக்கா நீங்கள் மீள முடியாதுங்கம்மா. வைப்ரேஷன் வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன்லேயே இருக்கிறீங்க. எதுக்கு இந்த மாதிரி சொல்கிறோம்? நம்ம வடக்கு கிழக்கெல்லாம் திறந்து வைக்கணும், ஒரு நல்ல குட் வைப்ரேஷன் வரணும், நேர்மறை ஆற்றல் உள்ளே வரணுன்றது தான் இதெல்லாம் பண்ணுறோம். நீங்கள் எதிர்மறை ஆற்றல்லையே இருக்கிறீங்க. அப்போ வந்து பிரோஜனம் இல்லை. நீங்கள் பண்ணுங்கள், சரியாயிடும். ஏதோ டைம் சரியில்லை போச்சு, வேறு நல்லதாக எடுத்துங்க. ஏதோ ஒரு காரணம் நம்ம விட்டு போயிருக்குது. இப்போது சில இடத்துல பார்த்தீங்கன்னா அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து 5 லட்சம் செலவு பண்ணுவேன்னுவாங்க. உங்களுக்கு அது இல்லை, யாரோ ஏமாற்றிட்டு போயிட்டான், அவ்வளோதானே. நல்லா இருக்கீங்க, உடல் ஆரோக்கியத்தை உடனே உழைக்க போகலாம், வேலைக்கு போகலாம். உங்களை 5 லட்ச ரூபா செலவு பண்ணி 5 மாதம் பெட்டில் படுக்க வச்சுட்டு 5 லட்ச ரூபா செலவு பண்ணுறது பெஸ்ட்டாக, எதுவுமே இல்லாமல் ஒரு 5 லட்ச ரூபா கை விட்டு போகிறது பெஸ்ட்டாக? அப்படியே அந்த அம்மா ஷாக் ஆகி நின்றுட்டு, கரெக்டு தான் சார், இது பெஸ்ட், அதான் ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் பண்ணுறதே தெரிய மாட்டேங்குது, நல்லது பண்ணுறது அது எடுத்துச்சே தான் நினைக்கிறீங்க. ஆனால் எவ்வளோ பேர் நல்லது பண்ணியிருக்குது. இதை இப்படி திங்க் பண்ணி பாருங்க, இந்த கோணத்தில் உங்களுக்கு எதுவுமே ஆகாது. அப்படி இந்த மாதிரிலாம் நான் நிறையா அந்த கவுன்சிலிங் கொடுக்கும்போது நிறைய ரொம்ப விரைவாக அவங்க அதிலேருந்து மீண்டு வந்துடுவாங்க, அவங்க வந்துடுறாங்க. அது அதாவது வாஸ்து அப்படிங்கிறது வந்து கட்டிடங்களில் உள்ள குறைகளை முதல்ல நிவர்த்தி செய்யறதுக்கு முன்னதாக நம்ம மனக்குறைகளை முதல்ல நிவர்த்தி. கண்டிப்பாக இதுவும் ஒரு வாஸ்து தான். மனித உடலே ஒரு வாஸ்து தான். பஞ்சபூதங்களும் தான் இயங்குது. நம்மளுடைய உடம்பே பஞ்சபூதத்தில் இயங்குது, அதுவும் வீடும் நம்மளோட பஞ்சபூதத்தில் தான் இயங்குது. அதனால் ரெண்டுத்துக்குமே ஒன்று தான். உங்கள் மனசை வந்து கரெக்டாக வச்சுக்காம இதை மட்டும் பண்ணிட்டுலாம் ஒன்றும் மாறாது. இதையும் மாற்றிக்கணும்னு நான் அந்த கவுன்சிலிங்கும் கொடுத்துட்டு தான் வருவேன். ஆமாம், முதல்ல மன தூய்மை கொடுத்து அப்புறம் வீட்டில் இருக்கிற வீட்டையும் தூய்மை. எப்பவுமே வீட்டில் இருக்கிற நபர்கள் வந்து ஒரு நேர்மறையான எண்ணங்களோடு, ஒரு மனித நேயத்தோட கண்டிப்பா நம்மள வந்துட்டு இயற்கை கைவிடாதுங்கம்மா. கண்டிப்பா நமக்கு தேவையான அத்தனை நல்லதுகளையும் கண்டிப்பா பிரபஞ்சமே கொடுக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. கிடைத்த இந்த நேரத்தில் வந்து நிறைய புது தகவல்கள், இதுவரைக்கும் நாம் செய்த தவறு என்ன, செய்யக்கூடாத தவறுகள் என்ன, இல்லறம் அப்படிங்கிறது எவ்வளோ சிறப்பாக இருக்கணுமோ அதுபோல் நம்மளுடைய மனமானது மிக தூய்மையானதாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல தகவலையும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி.